இன்றைக்கி நம்மளோட ஒரு டே ரொட்டீன். இன்றைக்கி என்ன செய்கிறேன் லஞ்ச் பாக்ஸுக்கு, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் செய்யலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்னா, பருப்பு வச்சு வெண்டைக்காய் வைக்கலான்ட்டு தான் இருந்தேன். எப்போ பார்த்தாலும் பருப்பு வெண்டைக்காய் எப்படி இருந்தாலும் அது நம்ம இதில் வந்துக்கிட்டே இருக்கா. அதனால் எனக்கே கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. சரி, சாம்பார் வச்சா தான் கொஞ்சம் பிரச்சனையாகும் எப்பயும். ஆனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் சாம்பார் எப்படி இருந்தாலும் வந்துடும் எங்கள் மெனுவில். சரி, அதனால தான் தேங்காய் பால் சாதம், அதாவது பாஸ்மதி ரைஸ் போட்டு தேங்காய் பால் சாதம் செய்யலான்னு டக்குன்னு அதை செஞ்சேன். ஒரு 2 டம்ளர், அந்த சின்ன டம்ளரில் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் நம்ம அதாவது குக்கர் வைக்கிறப்ப தான் நம்ம பாஸ்மதி ரைஸே நான் ஊற போடணும். தேங்காய் பால்லாம் எடுத்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் பாஸ்மதி ரைஸ்லேயே தண்ணி ஊற்றினேன். நம்மள்கிட்ட காய் சோயாவும் கேரட்டும் இருந்துச்சு. அதனால் அதை மட்டும் லைட்டாக, ஆனால் ரொம்ப போட்டோம்னா அது குஸ்கா மாதிரி ஆயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டேன். காரத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நெய் ஊற்றலான்னு இந்த தடவை நான் எப்போயும் தேங்காய் பால் சாதத்துக்கு 1 ஸ்பூன் நெய் ஊற்றுவேன். இன்றைக்கி நெய் ஊற்றினா, ஆனால் அதுவே டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. இதெல்லாம் வணக்கிட்டு கண்ணாடி பதம் வணக்கினாவே போதும். வெங்காயம் வணக்கிட்டு நம்ம ஊற வச்ச அந்த பாஸ்மதி ரைஸையும் நல்லா கழுவிட்டு அதையும் போட்டுடலாம். தேங்காய் பால் நான் 1க்கு 2 எடுத்துக்கிட்டேன்னா பால் கொஞ்சம் நிறைய எடுத்துட்டனால. இதே பாஸ்மதி ரைஸ்னால் நம்ம 1க்கு 1.5 எடுத்தாவே போதும். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தேங்காய் பால் எடுத்தாவே போதும். நான் பால் அதிகமாகிடுச்சினால 1க்கு 2 எடுத்துக்கிட்டேன். அதை கொஞ்சம் சிம்லே லைட்டாக தண்ணி வத்துற வரையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தம் போட்டு இறக்கிட்டேன். இல்லைன்னா ரொம்ப குழஞ்சி வந்திருக்கும். இதுவே பாருங்கள், பால் நிறைய ஊற்றுனனால நல்லா ஒரு மாதிரி மேலே வந்துருச்சு பாருங்கள். ஆனால் குழையலை, நல்லா தான் இருந்துச்சு. நான் உடச்சி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் நம்ம அந்த 1க்கு 1.5 கணக்கு ஊற்றிருந்தேன்னா இன்னும் நல்லா உதிரியாக வந்திருக்கும். பால் வேஸ்ட் ஆயிருமேன்னு ஊற்றிட்டேன். காலையில் டிஃபனுக்கு தோசை, தேங்காய் சட்னி தான். நம்ம அவ்வளோதான், முடிச்சாச்சு. அடுத்து கிளம்பி ஓடிடலாம் கடைக்கு. தேங்காய் பால் சாதம், வெண்டைக்காய் பொரியல், சுண்டை வத்தல், காலையில் டிஃபனுக்கு தோசை, தேங்காய் சட்னி, அவ்வளோதான் இன்றைக்கி. மறக்காமல் நம்மளுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.